ஹே ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ஜாப்லேயும் வந்துட்டு நம்ம சேனல்லையும் வந்துட்டு நம்ம ஜாப் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஐடி கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபாக இருக்கட்டும், நிறைய போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனாலும் சும்மா பார்ட் டைமாக நம்ம வந்து சில ஆப்ஸில் தான் ஏர்ன் பண்ண முடியும் இல்லையா? கேப்சா போட்டு இல்லை டேட்டா என்ட்ரி பண்ணி அந்த மாதிரி வந்து வீடியோ போடுங்கன்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. சரியா? அந்த மாதிரி எப்படி பண்ணணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஸோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். இதுலேயும் வந்து லைவாக வித்ட்ராவும் நம்ம பண்ணிக்கலாம். சரியா? நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோடனே இன்ஸ்டால் பண்ணுற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அலோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி அக்ரி கொடுத்துக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மேக்ஸ் தான், ஏதாவது இப்போ 9+10 எவ்வளோ, இந்த மாதிரி தான் வந்து கேட்கும். இது மாதிரி அதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னா ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஓகேவா? ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் கேட்கும். கன்டினியூ வித் இமெயில்னு கேட்கும். கன்டினியூ வித் இமெயில் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு வந்து உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நோ நீட் மோர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி கேட்கும். அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. சூஸ் பண்ணிக்கோங்க. வந்தோடனே வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி வெல்கம் போனஸ் வந்து 1000 வந்துடும். சரியா? இப்போ வந்து நம்ம இன்னும் 800 வந்து ஏர்ன் பண்ணணும். நம்ம இப்போ வந்து கேப்சா போட்டு ஏர்ன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏர்ன் பண்ணதுக்கப்புறமே வந்து நம்ம இப்போ வித்ட்ரா பண்ண போகிறோம். சரியா? கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ளே குயிஸ்ன்னு இருக்குல்லையே, அதை கொடுத்துக்கோங்க. இப்போது வந்துட்டு 83 + 19 எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சரை வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். நம்ம வந்து ஒரு இது கொடுத்துருக்கோம். இப்போ 60 காயின்ஸ் வந்துருச்சு. லைன் கொடுத்துக்கோங்க. ஒரு விளம்பரம் வருது. அது ஃபுல்லாகவே ஓடி முடிச்சதுக்கப்புறம் இன்ட்டு கொடுத்துக்கோங்க. ஓகே, நமக்கு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக 60 காயின்ஸ் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து 80 + 27 எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 107 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து இந்த மாதிரி தான் வந்து இதில் ஏர்ன் பண்ணுறது. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஸ்க்ராட்ச் கார்டு நம்மளுக்கு வந்து டெய்லியும் தருவாங்க. அந்த ஸ்க்ராட்ச் கார்டு மூலியமாகவும் நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நான் ஸ்க்ராட்ச் கார்டு மூலியமாக எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறேன். ஓகேவா? நீங்கள் யோசிக்கலாம், எதுக்கு நமக்கு இந்த மாதிரி காயின்ஸ் கொடுத்து எதுக்கு வந்து மணி தராங்க அப்படின்னா, இதில் வந்து நம்ம ஒவ்வொரு இதுவும் முடிக்கிறதுக்கப்போ நமக்கு ஒரு ஆடு வருது இல்லையா? அந்த ஆட்னால தான் வந்து நமக்கு வந்து மணி வந்து கிடைக்கிது. சரியா? இந்த மாதிரி ஆப்ஸில் வந்து ஆட்ஸ், அதாவது ஆட், எந்த கம்பெனி ஆட் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து இந்த மாதிரி ஆட் டிஸ்பிளே பண்ண சொல்லி சில அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் தான் நமக்கு பாதி அமௌண்ட் தான் நமக்கு வந்து தராங்க. சரியா? ஸோ அதில் தான் வருது, எங்கேருந்தும் வரல. இப்போது இதுக்கு ஆன்சர் வந்து 152. கிளைம் கொடுத்துக்கலாம். ஓகே, தென் ஸ்க்ராட்ச் கார்டு இருக்குல்லையே, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை சும்மா அப்படி ஸ்க்ராட்ச் பண்ணுங்கள். நமக்கு வந்து இதில் ஒரு 51 காயின்ஸ் வருது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேப்சா, அதாவது ஏதாவது சம் அடிஷன் ஏதாவது மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து போட்டு நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் காயின்ஸ். அதுக்கப்புறம் செகண்டு இந்த மாதிரி வந்து ஸ்க்ராட்ச் கார்டு ஸ்க்ராட்ச் பண்ணுறது மூலியமாகவும் நமக்கு வந்து காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். தேர்டு வந்து ஒரு சில கேம்ஸ் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கேம்ஸ் விளாண்டு கூட நம்ம மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சில ஆப்ஸ் வந்து இவங்க கொடுப்பாங்க. அது மூலியமாகவும் வந்து நமக்கு காயின்ஸ் வரும். அது மூலியமாகவும் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். சரியா? நான் மற்ற ஆப்ஷன்ஸ், ஏர்னிங் ஆப்ஷன்ஸையும் காட்டிட்டு அதுக்கப்புறம் எப்படி வித்ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். ஓகேவா? வெயிட் பண்ணி ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஒரு நாளைக்கு வந்து இவங்க 10 ஸ்க்ராட்ச் கார்டு கொடுக்குறாங்க. அந்த 10 ஸ்க்ராட்ச் கார்டு மூலியமாக நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். சரியா? ஓகேவா? அடுத்து வந்து இதுக்கப்புறமா நமக்கு இன்னும் நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஸ்பின் மாஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜஸ்ட்டு வந்து இப்படி ஸ்பின் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும். 25 காயின்ஸ். ஓகே, கிடச்சிருச்சு. இதுலேயும் வந்து நமக்கு ஒரு நாளைக்கு வந்து 10 ஸ்பின் இருக்குது. இது மூலியமாகவும் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சும்மா இந்த மாதிரி டேப் பண்ணி நம்ம வந்து எவ்வளோ காயின்ஸ் வேணாலும் டக்கு டக்குன்னு ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபுல்லாக வந்து டேப் பண்ணி முடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி 35 பாயிண்ட்ஸ் வந்து. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா போனஸ் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போனஸ்லேயும் நமக்கு காயின்ஸ் இருக்கும். அதையும் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிளைம் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்து வந்து கிளிக் த கெட் ரிவார்ட் பட்டன் அண்ட் வெயிட் ஃபார் 5 to
10 செகண்ட். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் த ஆட் ஆப். அதுக்கப்புறம் அதை வந்து 30 செகண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து திரும்ப நமக்கு வந்து ரிவார்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அந்த மாதிரி வந்துட்டு இதை கிளைம் கொடுத்துட்டு சும்மா ஒரு ஆட் வரும். அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதுக்கும் வந்து அந்த இது கிடைக்கும். இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1776 இருக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் தான் வேணும். சரி, நம்ம இப்போ வந்து நான் ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஃபுல்லாக ஸ்க்ராட்ச். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போனஸ் வந்து பார்த்துட்டோம். ஸ்பின் மாஸ்டரும் பார்த்துட்டோம். ஸ்பின் பண்ணணும். டேப் பண்ணுறதும் பார்த்துட்டோம். எக் கேச்சர் நம்ம இன்னும் பார்க்கலையா இல்லையா? சரி, ஓகே. இப்போ எக் கேச்சர் வந்து பார்க்கலாம். வந்து 10 சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு பிளேன் கொடுத்துக்கோங்க. எனக்கு எதுவும் ஐயோ, ஓகே. இப்படி வந்து நம்ம அதை கேட்ச் பண்ணணும் கீழே விழுவாமல். ஓகேவா? எல்லா எக்கும் வந்து நம்ம கரெக்டாக ஸ்கேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம காயின்ஸ் வரும். இதை வந்து கிளைம் கொடுத்துக்கணும். இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு 1827 வந்து இருக்குது. ஓகேவா? திரும்ப வந்து நான் டக்கு டக்குன்னு சொல்கிறேன் எப்படி எப்படிலாம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்ததுக்கப்புறம் எப்போதும் டெய்லியும் வந்து கிளைம் யுவர் போனஸ் அப்படின்னு கொடுத்து டெய்லியும் வந்து இந்த மாதிரி 1000 வந்து வரும். அதை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. கிளைம் பண்ணதுக்கப்புறமா செகண்ட் வந்துட்டு ப்ளே குயிஸ் கொடுத்து அந்த மேக்ஸ் இருக்கு இல்லையா, கேப்சா, அந்த மாதிரி சால்வ் பண்ணுறது வரும். அப்புறம் இதில் ஸ்க்ராட்ச் கார்டில் டெய்லி வந்து 10 ஸ்க்ராட்ச் கார்டு கொடுப்பாங்க. அதை ஸ்க்ராட்ச் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த டேப் வந்து ஓப்பன் பண்ணி நமக்கு வந்து இதில் வந்து இந்த மாதிரி இந்த கேட் இருக்கும். இதுவும் வந்து டேப் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுவும் 10 தடவை. ஸ்பின் மாஸ்டரும் வந்து 10 இது இருக்கும். 10 கார்டு வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். சரியா? அப்புறம் எக் கேச்சரும் இப்போ பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட எவ்வளோ அப்படின்னா 1827 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த எதுவுமே பண்ண தேவையில்ல. யாரையும் ரெஃபர் பண்ண தேவையில்ல. எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுறது மூலியமாகவே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இங்கே கீழே வந்து சென்டராக ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே நம்மக்கிட்ட இந்த அமௌண்ட் இருக்குல்ல 18,000 அமௌண்ட் வந்துச்சுன்னா நம்ம வந்து யூபிஐ வழியாகவே வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். சரியா? நம்ம நம்பர் கொடுத்தே வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். வித்ட்ரா பேமெண்ட்டும் வந்து எல்லாத்துக்கும் கரெக்டாக வந்துட்டுருக்கு. ஒன்ஸ் வந்து நம்ம இந்த காயின்ஸ்லாம் ரீச் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து வித்ட்ரா கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ நான் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வித்ட்ரா நான் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ்.